4 folding straight cut blouse-ல shoulder, arm hole, கழுத்து உயரம் வரைஞ்சோனே அளவு சட்டையோட உள்பக்கம் திருப்பி பார்த்தா shoulder கட் ஆகாம shoulder கழுத்துக்கிட்ட ஒரு அளவும் கைக்கிட்ட வர்ற shoulder ஒரு அளவும் தச்சிருக்காங்க. கழுத்துக்கிட்ட அதிகமாகவும் கைக்கிட்ட கம்மியாகவும் தச்சிருக்காங்க. நம்ம அதே அளவுக்கு கோடு போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சிங் லைன் மாதிரி அதை கோடு போட்டுக்கணும். ஒவ்வொரு அளவு சட்டையில் ஷோல்டரை கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு கிராஸாக கட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நம்ம சட்டையை வச்சு இப்படி வரையும் போது அந்த ஷோல்டர் கிராஸாக நிற்கும். நம்ம கட் பண்ண போகிற துணியில் அந்த அமைப்பை பார்த்து தான் நம்ம எந்த பக்கம் அதிகமாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து சென்டர் டாட் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போட்ட ஸ்டிச்சிங் லைன் மேலேயே அளவு சட்டை உள்ளோட ஸ்டிச்சிங் லைனை கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் உயரம் 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வராமல் சரியாக இருக்கும். ஸ்டிச்சிங் லைனும் ஒன்றா சேரணும். வச்சு மிட் பாயிண்ட்டோட உயரம் அந்த டாட் முடியும்ல மெயின் டாட்டு அதுதான் மிட் பாயிண்ட்டோட உயரம். அளவு சட்டை நேர்கட்டிங்காக இருக்கிறனால கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிடலாம். உங்கள் சட்டை மேலே ஏறிட்டு வருதுன்னு சொன்னனால 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்டோட அகலம் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்தது உயரம், ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட்டோட ஹைட் தான் பார்த்தோம். ஓப்பன் பீஸ்லேருந்து பார்க்குறது தான் மிட் பாயிண்ட்டோட அகலம், டிஸ்டன்ஸு. அதை நேராக பிடிச்சி பார்க்கணும். இப்படி கிராஸாக பிடிச்சி பார்க்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா தான் மிட் பாயிண்ட்டோட அகலம் மாறாமல் இருக்கும். கூடாது, குறையாது. 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுறணும். அடுத்து மெயின் டாட்டோட உயரம் பார்க்கும்போது நம்ம உயரம் கூட்டி வச்சோம்ல அந்த இடத்துல இருந்து தான் பார்க்கணும். மேலே குறிச்ச இடத்துலேருந்து பார்க்காம கீழே இறக்கி வச்ச அளவில் இருந்து தான் மெயின் டாட்டோட உயரம் பார்க்கணும். மெயின் டாட்டோட அகலம் மேலே 4 இன்ச்சு வருது, கீழேயும் அதே 4 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிடணும். நிறைய பேர் மேலே மிட் பாயிண்ட்டோட அகலத்தை சரியாக குறிச்சிட்டு கீழே வரும்போது அந்த 4 இன்ச்சை 4.25 இல்லை 3.25 அதாவது விரிவாவோ குறுகலாவோ கூட குறைய குறிச்சிருவாங்க. அதனால தான் அந்த மிட் பாயிண்ட்டோட அகலம் டாட் முடிகிற இடத்துலையும் கீழேயும் கரெக்டாக அதே 4 இன்ச்சை டேப்பை வச்சு குறிச்சிடணும். அளவு சட்டையில் உள்ள முன்கழுத்தை நம்ம வரைஞ்ச முன்கழுத்துக்கு நேராக கரெக்டாக வச்சு இருக்கிற அளவை விட 3/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நம்ம இங்கே 1/2 இன்ச்சு இறக்கணும்ல, அதனால் இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிடணும். இப்போ பட்டியோட ஒரு கார்னர் ஜாயிண்ட் ஆகிற உயரத்தை குறித்து வளைவு வரைஞ்சாச்சு. இன்னும் அளவு சட்டையோட இன்னொரு ஆப்போசிட் பக்கம் உள்ள முன்பக்கத்தோட உள்பக்கம் திருப்பி ஆம்கோலுக்கு அடியிலேருந்து பட்டியோட இன்னொரு கார்னர் ஜாயிண்ட் ஆகிற உயரத்தை ஆம்கோலுக்கு அடியிலிருந்து அந்த உயரத்தை 1/4 இன்ச்சு கீழே இடம் விட்டு மார்க் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.